சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். Procedure is followed by the state government. I don't know. They are giving permission for their alliance partners, but they are not giving permission for our opposition partners. Political parties, highly condemnable. We are unable to raise our voice. All our voice are crushed in Tamil Nadu. Why can't they give permission? We want to raise our voice against the atrocities and the foul language used by the leader Raja. How can they mention such words? So it is disheartening to be in Tamil Nadu like this. Even in Sivaganga, an atrocious has happened to a very ordinary person, and it is painful, so that each and every Karyakarta is arrested, not even allowed to assemble. I highly condemn this type of attitude of the Chief Minister Stalin. யாரையுமே ஒரு போராட்டத்திற்கு கூட வரக்கூடாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடக்கிறதா இல்லையா நான் கேட்கிறேன். ஒரு அரசாங்கம் என்று இருந்தால், அரசியல் என்று இருந்தால், எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. இதை உயர் நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் குரலை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கூடுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களை உடனே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆர் ராசா, நமது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களை மிக மோசமான வார்த்தைகளை பேசுவார். அதை அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் நாங்கள் இங்கே எங்களது தொண்டர்களும் தலைவர்களும் வந்து எங்களது குரலை எழுப்ப வேண்டும் என்றால், அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால், குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இது அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல. இன்னைக்கு மடப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளி அநியாயமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். காட்டாட்சியா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களால் எதையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. எங்களது போராட்டம் தொடரும். அடக்குமுறை, அரசாங்கத்தின் அடக்குமுறை எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். இங்கே நான் அந்தமான்ல எங்களது மாநில தலைவர் தேர்தலை முடித்துவிட்டு நேராக வந்திருக்கிறேன். எதை பற்றியும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் குரல் வலையை நெரிக்க முடியாது, அடக்க முடியாது. ராசா பேசியது சரியா என்று நான் தமிழக மக்களிடம் கேட்கிறேன். எவ்வளவு மோசமான வார்த்தைகளை ஒரு மாபெரும் தலைவரை பற்றி சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் தலைவர்கள் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்க மறுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்தால் உடனே எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள், கைது செய்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல, நாங்க அந்த போராட்டத்தோடு சேர்ந்து அதற்கான கோரிக்கையை வைப்போம். நாளைக்கு அதெல்லாம் சேர்த்து தானே சொல்றேன். அதனால தமிழகத்துல நாங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து தான் போராடுகிறோம். எங்களது கண்டன குரலை மணப்புறத்திற்கும் சேர்த்து தான் இங்கே எழுப்புவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். அதனால் ஜட்ஜை வந்து விசாரிக்க அதிகாரியாக போட்டிருக்காங்க, ஐஓவா போட்டிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை மாநிலத்தின் குடிமகனை மாநிலமே கொன்றுச்சு அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் நீதிமன்றம். ஆமா, என் சாமானிய மக்கள் நான் கேட்குறேன், ஒரு 5-9 பவுன் நகை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4.5 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு 4.5 லட்சம் பவுனுக்கு சந்தேகத்தோட முதுகில் இவ்வளோ அடி அடிச்சிங்கன்னா 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்களின் முதுகில் எவ்வளோ அடி அடிக்கணும்னு நான் கேட்குறேன். 9 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க முதுகில் எவ்வளோ அடி அடிக்கணும்? ஆக ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு 9 பவுன் காணோன்றதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால், அந்த மடப்புறம் காளியின் வாசலில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது கண்களில் நீர் வடிகிறது. தமிழ்நாட்டில் இப்படி யாரின் ஆணையின் பேரில் போலீஸ்காரர்கள் இதை நடத்தினார்கள்? யூனிஃபார்ம் கூட போடாம எப்படி அவரை நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள்? எப்படி காயப்படுத்தினீர்கள்? யாரின் ஆணையின் பேரில் அதை செய்தீர்கள்? அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். 30 இடங்களில் உட்காயம் இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? அதனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? ஏதோ சும்மா ஐ வாஷ்னு சொல்லுவோம்ல, கண் துடைப்பு, அது மாதிரி கொஞ்சம் அதிகாரிகள் மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்களை சஸ்பெண்ட் செய்கிறோம். இது போதாது. தூத்துக்குடியில் ஒரு மரணம் என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத
ஆனால் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள். கனிமொழி எங்கே போனாங்க? உதயநிதி எங்கே போனாங்க? கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? இத ஒரு பேருக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. எப்ப கண்டனத்தை பதிவு பண்ணாங்க? எப்ப நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தீர்கள்? எப்போ? When? He has said that immediately we have taken action on this. When they did it? When they did it, I'm asking. After the media exposed it, after the opposition parties raised their voice, then only. That first they told no, he's unwell because he died, and then they refused to give the postmortem report, and they did not take him to the government hospital. They were dilly-dallying with the body, and after killing also, they did not expose it after 4 hours. What is all this happening? They try to hide it, but now they are unable to hide it, so they are telling they have taken action. Before, when the government was there, is the responsibility of the chief minister. In the writ petition that has been filed, it has been claimed that over 21 lockup deaths have happened since 2021. Yeah. So what is your response? Yeah, that is the actually the Stalin should answer for this. This repeated lockup deaths means what is happening? What is the process of democracy? What is the process, legal procedures followed for the custody, for the arrest? What is happening in Tamil Nadu? Actually, in spite of, because of all the voice from the press and the opponents, now action has been taken. Previously, he told, another case was there, Vignesh, he told, he had convulsions. Here also they tried to hide it because he had some heart failure, but no. So young heart, 25 years heart, if it is stopping the beat means how the beat would have been. It's very, very disheartening. Young heart beating, stopping its beating. It's really, I have seen the beating hearts of young people. If it is stopped, what would have been the atrocity on him? What would have been the beating? ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா மேல் அதிகாரிகளுக்கு தொடர்பு இல்லாம இது நடந்திருக்காது. இல்ல அததான் கேக்குறேன். யாரோட ஆணையின்படி அவரை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணாங்க? யாரின் ஆணையின்படி அவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்? எல்லா திருடுக்கும் நீங்க இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறீங்களா? ஒரு செயின் காணாமச்சுன்னு யாரான்னு ஒருத்தர் சொன்னா எல்லா திருட்டிற்கும் இப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்களா? இப்ப இதற்கு மட்டும் இவ்வளவு நடவடிக்கை என்ன? அவர் இல்லைன்னு சொன்னதற்கு பின்பும் அடித்து கொல்லப்படுகிறார் என்றால் யார் ஆணையிட்டால் அதற்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ ஆக அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆணை இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. ஆக ஒரு செயின் காணாம போச்சுன்னு சொன்னா உடனே எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்களா? அதாவது மதுரையில் சிலம்பிற்காக கண்ணகி மதுரையை எரித்தாள். அந்த அஜித்குமார் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களின் முதுகில் விழுந்த அடி என்று நான் சொல்கிறேன். அந்த இதயம் நிற்பதற்கு அந்த அளவுக்கு அடி அடிக்கப்பட்டிருந்தது என்றால் இது தமிழக மக்கள் மீது விழுந்த சம்மட்டி அடி. இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து.